صلاتي وتسليمي وأزكى تحيتي صلاتي وتسليمي وأزكى تحيتي على من له وجه يفوق على البدر صلاتي وتسليمي وأزكى تحيتي على من له وجه يفوق على البدر على رأس هذا الكون نعل محمدي على رأس هذا الكون نعل محمدي علت فجميع الخلق تحت ظلاله سعيد بن مسعود بخدمة ناله أنا السعيد بخدمتي لمثالي صلاتي وتسليمي وأزكى تحيتي على من له وجه يفوق على البدر بلغ العلا بكماله كشف دجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وعليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعظم நாயக கோமான் அவர்களுடைய அலீம் ஷான் அல்மத்துல் அக்பர் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய குவத் எந்த அளவுக்கு மகா விசாலமானதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் துல் ஜலால் மகா விசாலமாகிறது. சொல்ல சொல்ல நாயகத்துடைய அபூர்வமான அந்த மகா விசேஷங்கள் புதிய புதிய எத்தனையோ கபர் ஷரீஃப் தகவல்கள் நாம் அறியாத அற்புதமான விஷயங்களை எல்லாம் அல் குர்ஆனுல் கரீம் நமக்கு என்ன இர்ஷாதாத் கொடுத்திருக்கிறது. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீம் ஷான் மகா விசேஷங்கள் மகா கௌரவம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் எறும்புல இருந்து யானை வரையிலையும் அரசுல இருந்து காந்தசரா வரையிலையும் எல்லா படைப்புகளுக்கு நாம் இருந்து நிசான் இருந்து என்னாலும் கியாமத் வரைக்கும் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் தாண்டி என்னாலும் மாஷா அல்லாஹ் இடைவிடாது பிலாயின் கிதாப் முசல்சலா பயான் செய்து இருந்தாலும் ஷஃபீல் முத்னிபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீம் ஷான் அல்மத்துல் அக்பர் என்ன ஆவாது ஃபுல் ஸ்டாப் போறாது
குர்ஆன் மாஷா அல்லாஹ் எத்தனை விஷயத்தை நமக்கு தல்கீன் பண்ணுது. அல்ஹம்து ஷரீஃப்ல இருந்து வன்னாஸ் வரையிலையும் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய ஆரியர் நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அல்லாஹ் எந்த நபி ரசூலுடைய ذات ஷரீஃபின் மீதும் அல்லாஹ் கஸம் செய்யல. அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா நபிக்கு பிறகு ஒரு நபி வந்தாங்க. ஞாபகம் இருக்குது யாருன்னு? காலித் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஷூரத் கிடையாது. ஈசா நபிக்கு பிறகு வந்த நபி. இந்த காலித் அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் உலகத்துக்கு வந்த 1,74,000 அம்பியாக்கள், இன்னொரு சொல்லப்படி 2,40,000 நபிமார்கள். ஒரு ரிவாயத்து மஷூரானது 1,24,000, இன்னொரு ரிவாயத்து 2,40,000 அம்பியாக்கள், 300 சொச்ச ரசூல்மார்கள். இதுல யாருடைய ஸாத் ஷரீஃபின் மீதும் யாருடைய ஹயாத் தய்யிபாவின் மீதும் அல்லாஹ் என்ன செய்யல? சத்தியம் செய்யல. அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணல, கஸம் செய்யல. தாஜுல் அன்பியா வல் முர்சலீன், காத்தமுன் நபுவத், சய்யிதுல் கௌனைன் வ ஸகலைன், ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஜத்துல் ஹஸன் வல் ஹுசைன், முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ஹயாத் தய்யிபாவின் மீதும் அல்லாஹ் கஸம் செய்யறான். நாயகத்துடைய ذات குதுசியாவின் மீது, நாயகத்துடைய ذات மைமூனத்துல் அலியாவின் மீது அல்லாஹ் என்ன செய்யறான்? கஸம் செய்யறான். ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் கஸம் செய்யறான். நாயகத்துடைய ஹயாத் ஷரீஃபின் மீது அல்லாஹ் கஸம் செய்யறான். லஅம்ருக் ஹபீப் அக்ரமே தங்களுடைய ஹயாத் ஷரீஃப், தங்களுடைய ஹோலி லைஃப் மீது ப்ராமிஸ் பண்ணார். தங்களுடைய கிரேட் லைஃப் மீது அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணார். லஅம்ருக் ரசூலுல்லாஹ்வுடைய எப்ப கண்மணி நாயகம், நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார், மஹ்தூமாய காயினாத், சித்திகத்துல் குப்ரா உம்மா ரசூலுல்லாஹ் சய்யிதா மௌலாதினா ஆமினா அலைஹா ஸலாத்து வ ஸலாம் வ ஃபாத் அலைனா பரக்காத் மின்ஹா தஹரத் தானாமி பத்தன் அத்ஹர் ஷரீஃப்ல இருந்து இந்த ஆலம் ஷஹாதாவுக்கு நாயகர் தஷ்ரீஃபுல் கரீம் ஆனாங்களோ. ரபியுன் நூர் யௌமுல் இத்னைன், திங்கட்கிழமை. பிறையில வித்தியாசம் இருக்கலாம், பிற ஒன்னா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம். 7 ரொம்ப மஷூரானது. 7 ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ரிவாயத். அதுதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃப் நம்முடைய ஆபா நாயக மாஷாஅல்லாஹ் என்ன 7 தான் ரொம்ப இக்ராம் செய்யும். தெரியுதா? அப்ப 7ஆ இருக்கலாம். நாயக அருமை உம்மா நாச்சியார் பரிசுத்தமான பத்ர் ஷரீஃப்ல இருந்து இந்த ஆலமு ஷஹாதாவுக்கு தஷ்ரீஃபுல் கரீமான அந்த ஹைரான சாத் ஷரீஃப் இருக்குது. அந்த அந்த செகண்ட்ல இருந்து மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீமுக்கு, அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு நாயகம் இந்த ஆலமு ஷஹாதால இருந்து கைபா வரையிலையும் உள்ள அந்த முழு ஹயாத் தய்யிபாவின் மீதும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் கஸம் செய்றான். லஅம்ருக் எந்த நபியுடைய ஹயாத் ஷரீஃப்ல அல்லாஹ் கஸம் செய்யல. குர்ஆன் ஷரீஃப்ல நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஆலிம் சாமாருக்கு புரியும், சாதாரணங்களுக்கு புரியுதா? எந்த நபிமார்களுடைய அவங்களோட வாழ்க்கையில அவங்களுடைய ஜீவிதத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யல. நம்முடைய நாயகமான அம்பியாக்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அரசரான ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான அந்த ஜீவிதத்தின் மீது அல்லாஹ் கஸம் செய்றான். லஅம்ருக் விளங்குதா?
இதுல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. நாயகம் அவர்கள் என்ன மீலாது சரி ஃபங்க்ஷன்ல பயானம் செய்யக்கூடிய மூளையுமாறு கூட சில பேர் இப்படி உளருவான். என்ன கண்மணி நாயகம் 40வது வயசுல நபித்துவம் கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ் 40 வயசுல நபி ஆனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க முன்னாடியே நாயக நபியா இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மத்தா வஜபத் லக்கன் நபுவா, நாயகமே தாங்கள் எப்போது நபியா இருக்கிறீங்க? கண்மண்ணா என்ன திருவிழமானாங்க, என் உம்மாட வயிற்றிலிருந்து வரும்போது நபியா வந்து அப்படி சொல்லல. நான் எப்போது நபியா இருக்கிறேன்னு சொன்னா, நபி ஆதம் என்ன ஜிஸ்முக்கு ரூஹுக்கு மாபைன்ல இருக்கும் போதே நான் நபியா இருக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட ஜிஸ்மு தக்லீக் செய்யப்படல, கிரியேட் பண்ணப்படல, ஜிஸ்முக்குள்ள ரூஹ் சரி ஊதப்படல. அப்ப என்ன நபியுல் அன்பியாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா இருக்கிறாங்க. நபியா இருக்கிறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க நாயக அருமை உம்மா சித்திகத்துல் குப்ரா ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் பத்ம ஷரீஃப்ல இருந்து ஆலமு ஷஹாதாவுக்கு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கும் நபியா மட்டும் வரல, நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் சர்தாராக வராங்க. மாஷாஅல்லாஹ், பேர் அரசராக வராங்க. மலிக்குல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயக யார்? மாஷாஅல்லாஹ், மலிக்குல் அன்பியா வல் முர்சலீன். அம்பியாக்களுக்கும் முர்சலீன்களுக்கும் பேரரசராக வர்றாங்க பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா நாயகத்துடைய முழு ஹயாத் ஷரீஃப் ஆலமு ஷஹாதா உம்மாவுடைய பத்ன ஷரீஃப்ல இருந்து என்ன நூறு ஸுஹூரானதுல இருந்து மாஷாஅல்லாஹ், நூர் மாஷாஅல்லாஹ் ஸுஹூரானதுல இருந்து திருப்பி ஹதரத்துல் இலாஹியாவுக்கு போய் வாசிலாவற வரையிலே மாஷாஅல்லாஹ் என்ன உள்ள முழு ஹயாத் தய்யிபா மீது அல்லாஹ் கஸம் செய்றான். லஅம்ருக் இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் ரபியுல் அவல் பேர 12 கண்மண்ணாத்திரு மூலதுல் கரீமில் ஃபரஹ் வஸ்ஸுரூர். அதே நேரத்துல எல்லா செவ்வாய் கிழமையும் கௌசுல் ஆலம் மாஷாஅல்லாஹ் என்ன கண்மணி நாயகத்துடைய அதீமு ஷான அற்புதமான குதுபாத் நஸீஹத் சொல்லி கொடுத்தாங்க கௌசுல் ஆலம் மாஷாஅல்லாஹ். அதுல லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல நேர்ல அட்டெண்ட் பண்ண சுல்தான் அவுலியா காஜா முஹினுddin சிஷ்தி நாயக ரிவாயத் செய்றாங்க. கௌசுல் ஆலத்துடைய ഖിദ്മத் ஷரீஃப்ல இருக்கும்போது ஹுசூர் கரீம் நவாஸ் அந்த நஸீஹத் ஷரீஃப்ல என்ன ஹாதிரானவங்க மாஷாஅல்லாஹ். அப்போ காஜா நாயக ரிவாயத் செய்றாங்க. அந்த மஜ்லிஸ் எவ்வளவு ஜபர்தஸ்தா இருக்குன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் என்ன பயான் செய்றாங்க. மாஷாஅல்லாஹ் எவ்வளவு பெரும் குதுபுகள் அங்க உட்கார்ந்து இருப்பாங்கன்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன மீலாது ஷரீஃபும் செவ்வாய்க்கிழமையும் அதே நேரத்துல கௌசுல் ஆலத்துடைய கிதாத்து தய்யிபாவான என்னுடைய அருமை உம்மா சய்யிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பாஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹா ஃபித்தர் ஆமீன். அவர்கள் மாஷாஅல்லாஹ் விசால் முபாரக்கானது யௌமு ஸலாஸா ரபியுல் அவல் மாசம் போற 24 திங்கட்கிழமை அன்னைக்கு தான் என்னோட உம்மா அவங்கட விசால் முபாரக் மாஷாஅல்லாஹ். அப்ப இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் என்ன எல்லாம் சேர்ந்து இருக்கு. அப்ப நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பிரகாரம் வந்ததுவாலம் ஹயாத் தய்யிபாவின் மீது மட்டும்தான் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல கஸம் செய்றான். மீலாது ஷரீஃப் நம்ம என்ன ஏதோ காலையிலே தஹஜ்ஜுல ஓதி முடிச்சு
விடுறது அல்ல. கார்ல போகும்போது மீலாத செலிப்ரேஷன் பண்ணலாம். மாஷா அல்லாஹ். உன் பிள்ளையை தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறியா, அப்ப மீலாத செலிப்ரேஷன் பண்ணலாம். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மாஷா அல்லாஹ். எத்தனையோ ஜிஹத் இருக்கு. நம்முடைய ஆரிய தாய் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் அலைனா பரகாத் மின்ஹா ஃபி தாரினா. ஆயிஷா நாயகி மாவு குழச்சி ரொட்டி சுட்டுட்டு இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். பைத்துல் கரீம்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்து ஷரீஃப்ல தாখিল ஆவறாங்க. உம்மா ஆயிஷா நாயகி மாவு குழச்சி ரொட்டி சுட போறாங்க. ஆயிஷா நாயகியோட ஹாதிமத்து சஹாபியா ஹஜரத்னா பரீகா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா நாயகிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நாயகம் மாசா கேட்டாங்க, ஆயிஷா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி. ஆயிஷா நாயகி சந்தோஷமா, யா ரசூலுல்லாஹ் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பரீகா ரொட்டி தட்டுறாப்ல, ஆயிஷா நாயகி ரொட்டி தட்டுறாப்ல, நாயகமும் ரொட்டி தட்டுறாங்க. மாஷா அடுப்புல கல்லுல வச்சு மாஷா அல்லாஹ் ரொட்டி எடுக்கிறது. ஆயிஷா நாயகி ரொட்டியை வச்சா தட்டி வச்சாங்க. பரீகா தட்டி வச்சாப்ல. அந்த ரொட்டி மாஷா அல்லாஹ் என்ன வெந்திருச்சு, சூடாயிடுச்சு. ஆயிஷா நாயகி தட்டின ரொட்டி எடுத்தாச்சு, பரீகா தட்டின ரொட்டி எடுத்தாச்சு. ரெண்டாவது ரொட்டி ஆயிஷா நாயகி வச்சுட்டாங்க, அது எடுத்தாச்சு. மூணாவது ரொட்டி வச்சுட்டாங்க. பரீகா ரொட்டி தட்டி தட்டி வைக்கிறாப்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச ரொட்டி வேகவே இல்லை, அப்படி இருக்குது. நாயகம் கேட்டாங்க, ஆயிஷா நான் தட்டினதுல ஏதாவது குறை உண்டோ? பக்குவம் கம்மியா தட்டிட்டேனோ? எனக்கு பழக்கம் இல்லை. ஏதாவது நான் மசாலா என்ன தட்டக்கூடிய அந்த முறைக்கு மாற்றமா தட்டிட்டேன்னு சொல்லி ஆயிஷா நாயகி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு கரங்களையும் முபாரக்கான திரு உதடுகளையும் மாஷா அல்லாஹ் முத்தமிட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் தாங்கள் அல்லாஹ்வுடைய நூர் அல்லவா, தாங்கள் முபாரக்கான திரு கரம் பட்ட அந்த ரொட்டியை இந்த நெருப்பு எப்படி நாகமே சுடும்? தாங்கள் அல்லாஹ்வுடைய நூர் அல்லவா, தாங்கள் முபாரக்கான திருக்கரம் பட்ட அந்த ரொட்டி, தாங்கள் தட்டின ரொட்டி மாஷா அல்லாஹ் அது எப்படி யா ரசூலுல்லாஹ் நெருப்பு அது மேலே சல்தனத்து பண்ணும்? தாங்கள் சரியா செஞ்சிருக்கிறீங்க நாயகமே. தாங்கள் தான் இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் சரியா செய்ய உஸ்வத்துல் ஹஸனாவே தாங்கள் தான். ரொட்டி வேவானது காரணம் என்ன? தாங்கள் நூருல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், தாங்கள் முபாரக்கான திரு, தாங்கள் உஜூதுர் ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலுல்லாஹ். ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க, நாயகமே தங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா? குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன் ஃபில் மஸாஜித். நாயகமே தாங்கள் ஃபضலுல்லாஹா இருக்கிறீங்க, தாங்கள் ரஹ்மத்துல்லாஹா இருக்கிறீங்க, தாங்கள் முபாரக்கான தஸ்த அஷ்ரஃபுல் அஸீம் பட்ட அந்த ரொட்டியை மாஷா அல்லாஹ் அந்த மாவை எப்படி நாயகமே நெருப்பு சுடும்? அல்லாஹ் எப்படி கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு கரம்பட்ட அந்த நாயகன் தட்டின அந்த ரொட்டி என்ன எப்படி நெருப்பு சுடலையோ அதுபோலதான் நாயகத்தை காதலித்த எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ்வுடைய கோபத்துடைய அல்லாஹ்வுடைய கனவு சுடாது. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை மஹப்பத் வைத்த எந்த ஒரு அடியானையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கோபிக்க மாட்டான். அல்லாஹ் கோபிக்க மாட்டான், அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். மாற்றமா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான்? அவனது அன்பையும் அருளையும் சொரிவான். மாஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஆளுக்கு அல்லாஹ் அத்தா செய்வானா? அப்ப இங்க ஆயிஷா நாயகி மாஷா அல்லாஹ் என்ன ரொட்டி சுடுற விஷயத்துல கூட நாயகத்துடைய அலமத்த ஷரீஃபா அல்லாஹ் லுஹூராக்குறான். ஆயிஷா நாயகி ரசிச்சேன்னா நம்ம சாதாரண பாமர்களுக்கு என்ன
ஏது மரியாதை பாவிகளுக்கு மாஷா அல்லாஹ் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி மிகப்பெரிய பாடத்தை பெரிய லெசன் கொடுக்குறாங்க ஆயிஷா. அப்படி நாயகத்துடைய ஈது மேலாத மோர்தல் கரை ஈதுல் ஃபர்ஹ வ சுரூர் மாஷா அல்லாஹ் என்ன சொல்லி முடிக்கிற விஷயம் அல்ல, அது சொல்லி முடிக்கிற விஷயம் அல்ல. மூசா நபி காலத்திலேயும் தொழுகை இருந்துச்சு, 50 வக்த் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அம்பியாக்கள் காலத்திலேயும் தொழுகை இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஸலாத் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போ தொழுதாங்க இந்த பூமியிலன்னு சொல்லும்போது 2 ரிவாயத் வருது. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ஹஸாயிஸுல் குப்ரால எழுதுறாங்க. ஒன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரவு நேரத்தில் உலகத்துக்கு இறக்கப்பட்டாங்க. அவங்க இருட்ட பார்த்ததே இல்லை. சொர்க்கத்துல பிரகாசத்துக்கு மத்தியில இருந்த புனிதவன் உலகத்துக்கு வந்தா மை இருட்டாக எல்லாம் கசம் மை கசமா இருக்கு, இருட்டு. நைட் நேரம் ரொம்ப ஆள் நடுங்கி பயந்து விட்டு அது மாதிரி இருட்டு பார்த்தோம். உலகத்திலே ஒரே மனுஷர்னா ஹாசிமும் சல்மானா என்ன மாசாலா சும்மா சாயந்தரம் ஈவினிங்ல போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துடுறேன்னு போனாப்புல. அந்த ஒரு நாள் யாராவது நீங்க தங்க வயிறு ஆசையா போட்டு நான் படுத்துன பாடு ஆசிமு ஏன்டா வந்தோம் நினைச்சிருப்பாப்புல. உடனே போன் மேல போனு நீ போடு நீ போடு புரிஞ்சா யாசிங்க தான் இருக்கிறான், என் கூட தான் இருக்கிறப்பா. இந்த வீட்டுல 2 பேர் உட்காரணும், நிறைய பேர் வேணும், ஆள் வேணும். யாராவது வர சொல்லுமா சார், ஒரு ஹிம்சை வர சொல்லி இல்ல ஒரு முறிக ஜின்னு யாராவது வர சொல்லு, சின்ன வர சொல்லு இன்சான் சூரத். வீட்லயே ஒரு ஆள் இந்த பாடுபட்ட உலகத்திலேயே ஒரு ஆள்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. முழு உலகத்திலையும் ஒரே ஒரு நாள் எப்படி இருக்கும்? அது இருட்டு வேற, இருட்டை பார்த்ததே இல்லை அந்த மனுஷன். சொர்க்கத்தை இருட்டே கிடையாது. என்ன பார்த்தாலும் 100லயே அல்லாஹ் படைச்சதுல இருந்து 100லயே வாழ்ந்துட்டு திடீர்னு இருட்டுல வந்து விட்டா எப்படி இருக்கும்? என்ன எடுத்து கடைசியில ஆயத்துல்லாஹ் நஸ்ரஹ பின் நஹார் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படி சுபஹ் சாதிக் ஆகக்கூடிய நேரம் வந்துச்சு. வானத்தை பார்த்தாங்க, ஆஹா ஏதோ ஒரு தகையூர் மாற்றம் தெரியுது. பொழுது விடியதான் தெரியாது அவங்களுக்கு, என்னமோ நடக்க போகுது. பார்த்தா வெளிச்சமா இருக்குது, இருட்டு போகுது வெளிச்சம் வருது. அல்லாஹ் 2 ரக்காத் தஷக்குர் சுக்குர் சொன்னார். சுபஹ் தொழுவாங்க. இன்னொரு ரிவாயத் வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா கபூல் ஆனது ஃபஜ்ருடைய வக்த்ல, அதனால 2 ரக்காத் தஷக்குர் செஞ்சாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன இஸ்மாயில் நபி குர்பான் செய்யும்போது அந்த ஆடு வந்தது, ஹஜ்ரத் இப்ராஹிம் கொண்டு வந்தது லுஹருடைய நேரம். அப்போ ஆட்டை குர்பான் செஞ்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 ரக்காத் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரை 2 ரக்காத் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. முதல் 4 ரக்காத் தொழுவுனது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் 4 ரக்காத் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் நபி, இசாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் தொழுதாங்க. முதல் 3 ரக்காத் தொழுவுனது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மரியாதா இருந்து அல்லாஹ் ஷிஃபா கொடுத்த உடனே என்ன அல்லாஹ்க்கு ஷுக்ர் அதா செய்யறது. அல்லாஹ்க்கு ஷுக்ர் அதா செய்யறதுக்கு 4 ரக்காத் தொழுவறதுக்கு நீயத் வச்சு தொழுதாங்க. 2 ரக்காத் முடிச்சிட்டாங்க, 3வது ரக்காத் முடிச்சிட்டாங்க, 4வது ரக்காத் எழும்ப முடியல. ரொம்ப நாள் மரியாதை 3 ரக்காத்திலேயே உட்கார்ந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ் பார்த்தா என்னுடைய ஹபீபாக்களுடைய உம்மத்தே உங்களுக்கு என்ன அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரக்காத்து ஃபைதான் வரட்டும். 3 ரக்காத் மக்ரிப் ஆகிட்டாங்க. 3 ரக்காத் 3 தொழுதாரு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மருமகன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகதா ரஹமா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ரஹமா யாரு?
யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சன்னல்லா யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். விளங்குதா? அது மாதிரி அசர் தொழுகை 4 ரக்காத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் தொழுதாங்க 100 வருஷம் மூத்தாயிட்டு ஹயாத். அது மாதிரி இஷா 4 ரக்காத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து உலகத்துக்கு வந்தவொடனே கரைக்கு வந்தவொடனே 4 ரக்காத் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சாங்க. இப்படி ஸலாத் தொழுகை என்ன எல்லா அம்பியாக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்குது. ஆனா அந்த ஸலாத்துல எந்த நபி பேர்லயும் சலாமோ ஸலவாத்தோ கிடையாது. மாஷாஅல்லாஹ். எந்த நபி பேர்லயும் இப்ப மூசா நபியோட உம்மத் எல்லாம் 50 வரைக்கும் தொழுதாப்ல. ஆனா மூசா நபிக்கு என்ன அந்த ஸலாத்துல சலாம் எல்லாம் கிடையாது. சலாம் எல்லாம் கிடையாது. விளங்குதா? ஆனா சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீமா ஈமான் கொண்ட உம்மத்தே முஹம்மது அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்? என்கிட்ட வர்றியா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்றியா, கடைசில முடிக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி சொல்லிட்டான். என்னடா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லிட்டியாப்பா, அங்கிருந்து நீ என்ன வெளியாகி வரணும்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி சொல்லிட்டான். அப்ப எந்த நபியின் மீதும் சலாம் கிடையாது, ஸலவாத் கிடையாது அந்தந்த நபியுடைய உம்மத்துக்கு. ஆனா நம்முடைய நாயகமான நம்ம ஆர்வ ரட்சகரான ஹபீப் ரப்பல் ஆலமீன் பாதுஷாஹ் அன்பியா ஹஜ்ரத் கைருல் வரா ஸீனத் ஃபர்ஷ் ஸமீன் ஜானஷீன் அர்ஷ் பரி காததார் ரஹ்னுமா இஃப்திகார் அல்லதா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமது வல்லம். நாயகத்துடைய ரிசாலத்துல் கரீமா ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு அல்லாஹ் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்? நம்முடைய நாயகத்தின் மீது சலாம் சொல்லியே ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. மாஷாஅல்லாஹ். எதுக்காக? எதுக்கு மாஷாஅல்லாஹ்? நாயகமே சலாம், நம்ம எதுக்கு சலாம் சொல்ல? நாம சொல்ற சலாம் தலைக்கு மேல விசேஷமானதுதான். அதோட விசேஷமானது இந்த சலாமுக்கு வர்ற ஜவாபு சரி. வலைக்கும் அஸ்ஸலாம், வலைக்கும் அஸ்ஸலாம், ஜவாபு ஷரீஃப். மாஷாஅல்லாஹ். புரியுதா? ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வீட்டுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தாங்க. வீட்டு வாசல் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும், ஜவாப் ஒண்ணும் வரல. வீடு மூடி இருக்கு வாசல். நாயகம் அஸ்ஸலாமு அலைக்கும். எப்போதுமே நாயகம் வீட்டு கதவை தட்ட மாட்டாங்க. யார் வீட்டு சலாம் தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது மாஷாஅல்லாஹ் ஜவாப் வரல. மூணாவது அஸ்ஸலாமு அலைக்கும், ஜவாப் வரல. சரி நாயகம் ரிட்டர்ன் திரும்புறதுக்கு ஆரம்பிச்ச உடனே டக்குனு கதவை திறந்தாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் வந்து உடனே சல்லாசல் முபாரக்கான திரு பாதத்தை தொட்டு கண்ணை வச்சு சொல்றாங்க, நாயகமே தாங்கள் முதல் சலாம் சொல்லும் போதே நான் ஜவாபு சொல்லிட்டேன் நாயகமே, அப்ப ஏன் கதவை திறக்கல? யா ரசூலுல்லாஹ், தாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னது அந்த ஒவ்வொரு தங்களுடைய சலாம்லையும் எனக்கு சாதத்து உண்டாவது. தங்களுடைய முபாரக்கான லிசானுல் கரீமான், தங்களுடைய முபாரக்கான லிசானுல் கரீமான் தாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் உன் மீது சாந்தி உண்டாட்டுமான்னு சொல்லும்போது மாஷாஅல்லாஹ் எனக்கு என்ன சலாமத்து உண்டாது. மாஷாஅல்லாஹ் தங்களுடைய சலாமை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஆசையில நான் கதவோட நின்ற நாயகமே, தாங்கள் இப்ப திரும்புறதை பார்த்த உடனே ரிட்டர்ன் போறதை பார்த்த உடனே நான் கதவை திறந்துட்டு யா ரசூலுல்லாஹ். எல்லாம் இது மீதாதுதான், எல்லாம் மௌலிதுதான். மாஷாஅல்லாஹ் ஒரு நாளைக்கு மட்டுமல்ல, குபேரத்துல் ஃபஜர் அல்ல, ஹர் வக்த் ஹர் சாத் எனி டைம். மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம், மீலாது ஷரீஃப், ஈதுல் ஃபர்ஹ் மஸ்ரூர் எல்லா நேரமும்
சாலிகின்களை, நாயகத்துடைய ஆசிரியர்களை நினைவு கூறணும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில நாகூர் ஷரீஃபுக்கு எஜமான ஜியாரத்துக்கு ஒரு வழியில்லா வருவாங்க. அவங்க இப்போ தஃபனா இருக்கிறது நாகூர் ஷரீஃப் பக்கத்துல நீடூர்ங்கிற ஊர்ல மிஸ்பாஹுல் ஹுதான பெரிய மதரசா இருக்குது. அந்த ஊர்ல சனது பேரு மிஸ்பாஹி. அந்த ஊர்ல தான் அவங்களோட ஜியாரத் இருக்குது. சலவாத்து பாவா அனு பேர். அல்லாஹ் மர்ஃபா தரஜாத்திஹி வ ரஃபான பரகாத். கண்மன் நாத்திலே பெரிய ஆஷிக். இந்த ஜீரக முட்டாய் இருக்கு பாத்தீங்களா, கலர் கலரா இருக்கும். அந்த காலத்துல அமரஸ்வரை மாவு வரும், டீ போடுற மாவு. அது பெரிய பெரிய டின் வரும், 5 பவுண்ட் டின். அந்த டின் நிறைய ஜீரக முட்டாய் வச்சிருப்பாங்க. 3-4 டின்ன தோல்ல போட்டிருப்பாங்க கட்டி. என்ன வேலை, நான் பூ கணவன், ரொம்ப வயசான கணவன், 100 ஆணி தான் இருப்பார் மனுஷன். மாஷால் நாகத்துறை மஹபத் பரக்கத். என்ன செய்ய போனா சலவாத்து பா வந்துட்டா சின்ன சிறப்புனா நான் குட்டி பிள்ளை, அவனோட சின்ன பிள்ளை. நம்ம முபீன் தானே, அமீனானி, அமீனோட சின்ன பிள்ளை இருப்போம். விளங்குது சார். சலவாத்து பாவா சலவாத் போன கூட ஓடுறது. எல்லா பிள்ளையும் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பிள்ளையும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அப்படியே சலவாத் சொல்லி கூட்டிட்டு போய் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல எல்லாரும் நிப்பாட்டி யா நபி ஸலாம் அலைக்கும் ஸலாம் புரிஞ்சா, யா நபி ஸலாம் இது படிச்சிட்டு அந்த டின்ன திறந்து, அமரஸ்வர டின்ன திறந்து ஜீரக முட்டாய் எடுத்து கண்மன் நாத்திலே மீலாது சரி ரவப்பவளை என்ன நாளோ எல்லா நாளும் நாயகத்தை மீலாது சரி கொண்டாடின அந்த பாக்கியவாங்கிறது சொல்ல வர மாசார் வழியில்லா சஹாபாக்களுடைய சுன்னத் சரி மாசார். அந்த முட்டாய் எடுத்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஜீரக முட்டாய். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீதுல் ஃபர்ஹ வ சுரூர். நாம எப்ப குர்ஆன் ஓதுனாலும் மாஷாஅல்லாஹ் என்ன அந்த குர்ஆன் முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃப் இருக்கு, மௌலிதுல் கரீம் இருக்கு மாஷாஅல்லாஹ். நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் இருக்கு மாஷாஅல்லாஹ். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷானை அல்லாஹ் ஜல் ஜலால் நமக்கு என்ன இர்ஷாத் செய்யறார். மொத்த குர்ஆன்ல எந்த நபி எந்த ரசூல் யாருடைய தாத்து ஷரீஃபின் மீதும் அல்லாஹ் கஸம் செய்யல, அவங்களோட ஹயாத் ஷரீஃபின் மீதும் அல்லாஹ் கஸம் செய்யல. அல்லாஹ் கஸம் செய்யல. நம்முடைய நாயகம் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் தாஜ் ரசூல் கிராம் அஜ்மஈன் ரவுஃபுர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات عالیہ மீது அல்லாஹ் கஸம் செய்யறான், ஹயாத் முபாரக் மீது அல்லாஹ் கஸம் செய்யறான். அப்ப இதன் மூலமாக எல்லாம் நமக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் அஸமத்துல் அக்பர் அல்லாஹ் துல் ஜலால் அவருடைய இபாதத்துகளை நமக்கு அல்லாஹ் இர்ஷாத் செய்யறான். அல்லாஹ் நமக்கு இர்ஷாத் செய்யறான். மவாஹிபுல் லதுன்யால ஒரு விஷயம் எழுதுவாங்க. கியாமத் நாளையில சில மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை உண்டாக்குற மாதிரி பாவம் செஞ்சாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மாஃபிரத் செய்யணும், அல்லாஹ் அஃபூ செய்யணும். அப்ப பாவிகளை அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு ஜஹன்னத்துக்கு நடக்கும்போது என்ன செய்வானா, அந்த ஜஹன்னத்துக்கு போகக்கூடிய அந்த மனிதனுடைய கல்புல கண்மணி நாயகத்துடைய திக்ர ஷரீஃப் ஏதாக இருந்தால் அது அல்லாஹ் மறக்கடி சொல்வான். அது அல்லாஹ் நிஸ்யான் ஆக்கிடுவான், மறக்கடி சொல்வான். காரணம் என்ன, நாயகத்துடைய திக்ர ஷரீஃபோடு நரகத்துக்கு போனா நரக நெருப்பு இவன் மேல வேலை செய்யாது.
நரக நெருப்பு மேல வேலை செய்யும். புரிஞ்சா? திக்ரே முகமதுடைய அலுமத்து சரி, திக்ரே முகமதுடைய அலுமத்து சரி. அலா खबरदार அறிந்து கொள். எத்தனையோ எத்தனை என்ன டென்ஷன் டென்ஷன் பரேஷான் பரேஷான் டிப்ரெஷன் டிப்ரெஷன் டேப்லெட்டா போடுவான். நைட்ல தூக்கம் வராது. புரிஞ்சா? மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானே சரி என்னடா பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் என்ன படுத்தல நடந்துகிட்டே தூங்கும். ரஹமத் படுக்க பெட் வானா ஏசி வானா ஒண்ணு வானா பில்லோ வானா எது வானா பைவா ஸ்லீப்பிங். புரிஞ்சா? ரஹமத். எத்தனை பேர் பெட்ல படுத்துக்கிட்டேன்னா ஏசி ஓடுது பெரிய நல்ல ஹைஃபைவான மெத்தையில படுத்து கிடக்கிறோம், தூக்கம் வரல டேப்லெட் எடுக்கலாம், ஸ்லீப்பிங் டேப்லெட். சிலப்போ அல்லாட ஞாபகத்து மாதிரி சார். அதனால நசை ஜெயிக்கும் தூக்கம் வேணாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் நமக்கு சொல்லும் போது खबरदार அறிந்து கொள். அலா அறிந்து கொள். அலா பிذிக்ரில்லாஹ் தத்மாயின்னுல் குலூப். உடைய இதயங்களுக்கு எல்லாம் சாந்தி சமாதானம் எதில் ஏற்படும்? அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான் ஏற்படும். அல்லாஹ்வுடைய திக்ர் உடனே முதக்கிரா அப்படி எல்லாம் என்ன இந்த திக்கரை சொல்லு. இப்ப அது வேற வாட்ஸ்அப்ல என்ன இந்த திக்கரை இத்தனை நாளைக்கு அது கிடக்கு இது கிடக்கு ஒன்னே அது வாட்ஸ்அப். அது சில பேர் என்ன ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. நம்ம சில்சிலாவுடைய விஷயங்களை தவிர வேற எதை நம்முடைய முறியீடுகள் என்ன செய்யக்கூடாது ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. அந்த கொள்ளவே கூட சும்மா கண்டதையும் எடுத்து வைக்கிறது. நமக்குன்னு ஒரு மன்ஹஜ் இருக்கு. நம்மளோட மன்ஹஜுக்கு என்ன நீண்ட ஒரு சரித்திரம் இருக்குது. முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல இருந்து முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃபான என்னுடைய அபவைன் ஷரீஃபை வரையிலையும் நீண்ட முஸ்தல்சல் சில்சிலா ஷரீஃப் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட மஷாயிகமான சொன்னதை இன்னும் ஒழுங்கா செய்யல. இதுல வேற நமக்கு எதுக்கு அடுத்தது நாம பார்க்கிறதுக்கு? நம்ம ஷேகுமார்கள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? நம்ம ஷேகுமார்கள்ட்ட ஏதாவது இல்லா காட்டில் நம்ம அடுத்ததை பார்க்கணும். இங்க உள்ள சாப்பாடையும் ஒன்று முடிக்க முடியல, அவ்வளவு இருக்குது. மாஷாஅல்லா வேற எதுக்கு நீ அடுத்த ஊர்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹைதராபாத் பிரியாணி இருக்கும்போது நீ கஞ்சியும் கூட என்ன களவாங்கிறதுக்கு போற? நல்ல ஹைதராபாத் தம் பிரியாணி இருக்குது, பசிச்சா அதை சாப்பிடுவியா? பசிச்சா அதை சாப்பிடுவியா? அடுத்தோட ஏதோட என்ன மாட்டுக்கு வைக்கிறதுக்கு கஞ்சியோ கூழ காய்ச்சி வச்சிருந்தா அதை ஊத்து ஊத்து பார்த்து தரவாரம் எதுக்குயா? இது அந்த மாதிரி கதை விளங்குதா? அலா பிذிக்ரில்லாஹி தத்மாயின்னுல் குலூப். அறிந்து கொள். இருதயங்களுக்கு எல்லாம் என்ன சாந்தி சமாதானம் எதில் இருக்குது? அல்லாஹ்வுடைய திக்ர். எத்தனையோ டென்ஷன். புரியுதா? அல்லாஹ் ரசூல் காப்பாத்தவங்க எனக்கு ஒரு டென்ஷன் கிடையாது. மாஷா அல்லாஹ் என்ன மாதிரி அல்லாஹ் எல்லாரையும் வைக்கட்டும். மாஷா எனக்கு என்ன நான் எதை என்ன கைருல்லா பார்க்கிறதே இல்லை. தியாஹே அல்லா லியாஹே அல்லா தியாஹே அல்லா லியாஹே அல்லா அல்லாஹி அல்லா. அப்ப என்ன ஹிருதயங்களுக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன அமைதி எதுல இருக்குது? பீஸ் ஆஃப் மைண்ட் எதுல இருக்குது? பீஸ்ஃபுல் எதுல இருக்குது? திக்ருல்லாஹ். மாஷா அல்லாஹ் குதுவத்து தாபீன்
إمام حسن بصري رضي الله تعالى أفاض علينا البركات منه في الدار آمين. رئيس المفسرين عبد الله ابن عباس رضي الله عنهما أفاض علينا البركات منهما في الدار آمين. அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க மாஷாஅல்லாஹ், யா சய்யிதி அல்லாஹ் அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்னு சொல்றானே, மாமானா நான் இப்போ சொல்ற விஷயம் என்ன? அல்லாமா காதியார் ஷிஃபால எழுதுறாங்க. தஃப்சீர் இப்னு அப்பாஸ் இது வருது. ஹசன் பஸ்ரி போய் இப்னு அப்பாஸ் கேட்கிறாப்ல, இருதயங்களுக்கெல்லாம் பேர் அமைதி அல்லாஹ்வுடைய திக்ர்ல உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதுக்கு அர்த்தம் என்ன, மானா என்ன, மீனிங் என்ன? ரئீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹிப்ர் ஹாதிஹி உம்ம சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜவாப் சொல்றாங்க, ذிக்ருல்லாஹ் ஹுவ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ذிக்ருல்லாஹ் இது மாஷாஅல்லா ذات முஹம்மதி. அல்லாஹ்வுடைய திக்ர் சுகூனுல் கல்ப் துமானியத்துல் கல்ப் நமக்கு கிடைக்கிற அல்லாஹ்வுடைய திக்ர் எது மாஷாஅல்லா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பவே நீ ஷரீஃபேன் மாஷாஅல்லா திக்ர் செய்யறது, நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமை திக்ர் செய்யறது, நாயகத்துடைய நாளைனி ஷரீஃபேன ஷுகூர் செய்யறது, நாயகத்துடைய ஹுத்பத் ஹதரா ஷரீஃபே ஷுகூர் செய்யறது, நாயகத்துடைய முவாஜஹத்துல் கரீம் ஜாலி முபாரக் மாஷாஅல்லா தஸவ்வுராக்கிறது மாஷாஅல்லா, நாயகத்துடைய இயேசு முபாரக் மாஷாஅல்லா என்ன அதுடைய ஹுஸ்னு ஜமால மாஷாஅல்லா ஷுகூர் செய்யறது, நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபைனுடைய பரக்காத் ஷரீஃபில் ஷுகூர் ஆகுறது, ذات முஹம்மதியாவே என்ன யாது செய்யறதுனா துமானியத்துல் கல்ப் அல்லாஹ் உண்டாக்குற அல்லாஹ்வுடைய திக்ர் ஷரீஃப். தஃப்சீர் யார் கொடுக்கறா? ரئீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மாஷாஅல்லாஹ் இமாம் ஹசன் பஸ்ரிக்கு அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்ங்கற ஆயத் சொல்லி தஃப்சீர் சொல்லி கொடுக்கறாங்க மாஷாஅல்லாஹ். போய் கேக்குறாங்க இவங்க போய், அதுக்கு மானா என்ன? என்ன சொல்றாங்க? திக்ருல்லாஹ் ஹுவ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திக்ருல்லாஹ் ஹுவ முஹம்மதுர் ரசூல். இப்போ என்ன நடக்குது? நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் தௌஃபீக்ல அல்லாஹ்வை திக்ர் செய்யறோம் மாஷாஅல்லாஹ். நம்முடைய இருதயங்களுக்கு அல்லாஹ் அதிசாந்தத்தை பேர் அமைதியை தரக்கூடிய பிரகாசத்தை தரக்கூடிய அல்லாஹ்வுடைய திக்ருல் கரீமான ذات முஹம்மதியாவுடைய அதீமு ஷான பத்தி மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நம்ம என்ன செய்யறோம்? திக்ர் செய்யறோம். இதுதான் திக்ருல்லாஹ் மாஷாஅல்லாஹ். இதுதான் திக்ருல்லாஹ் தத்மஇன்னுல் குலூப் துமானியத்துல் கல்ப் அல்லாஹ் கொடுக்கிற அல்லாஹ்வுடைய திக்ர் ஷரீஃபாகும். அந்த அல்லாஹ்வுடைய ஆலா அர்ஃப திக்ருல் கரீமான ذات முஹம்மதியாவுடைய மஹப்பத் ஷரீஃபிலும் கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதலிலும் காலமெல்லாம் சதா காலமும் நாம் லத்தத்தோடு மஷ்கூல் ஆகுவதற்கான தௌஃபீக்கை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அலைஹி ஷரீஃபைனான என்னுடைய அபவைனி கரீமைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வ நஃபஅனா மின் பரகாத்திஹிமா ஃபித் ஆமீன் பாபரகாத் ஆலாவிக்கும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அஹ்பாபுகளுக்கும் அல்லாஹ் தாயிமாக தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி